அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கங்கள். சமீபத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் திரு கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பட்டப்பகலில் சமூக விரோதிகளால் அரசியல் படுகொலை செய்யப்பட்டார். ஒரு சென்னை தமிழ்நாட்டின் தலைநகராக இருக்கிற பரபரப்பாக மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள ஒரு பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு படுகொலை நடந்திருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் நிர்வாக திறமையை வெளிப்படுத்துகிறது. ஏன் இப்படி நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்பதை குறித்து உளவுத்துறை காவல்துறைக்கு 3 முறை எச்சரித்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி எச்சரித்தும் கூட அவருடைய வீட்டிற்கு அருகிலேயே சம்பவம் நடைபெற்ற அவருக்கு வீட்டிற்கு அருகிலேயே மிக அருகிலேயே காவல்துறை செம்பியம் காவல்துறை இருக்கிறது, காவல் நிலையம் இருக்கிறது. அப்படி அவர் வருகின்ற போது ஒரு தேசிய கட்சியுடைய தலைவராக இருக்கிறவர், அந்த கட்சியினுடைய தலைவருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது. ஏற்கனவே அவருக்கு இப்படிப்பட்ட ஆபத்துகள் இருக்கிறது என்ற காரணத்தினாலே தான் அவருக்கு பாதுகாப்புக்கு துப்பாக்கி வழங்கியிருக்கிறது காவல்துறை. ஆக இதையெல்லாம் அறிந்தும் கூட ஒரு போதிய பாதுகாப்போ அல்லது இப்படி ஒரு சம்பவம் நடைபெறப் போகிறது என்று தெரிந்தும் கூட அதை தடுப்பதற்காக எந்த முயற்சியும் எடுத்ததாக தெரியவில்லை. இதைத் தொடர்ந்து இன்றைக்கு ஊடகங்களும் அவரை பற்றி புனைவான கதைகளை எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக அவர் ஒரு முன்விரோதத்தின் காரணமாக யாரோ ஒரு ரவுடி ஆற்காடு சுரேஷ் என்பவர் கொலை செய்யப்பட்டதை பழிவாங்கும் நோக்கோடு தான் இந்த கொலை நடந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே விசாரிக்க போகிறது ஆற்காடு சுரேஷுக்கும் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று இதே பலர் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அவர் மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சென்னை மாநகராட்சியின் அவருடைய கோட்டத்திலிருந்து ஒரு தொழிற்சங்கம், எங்களுடைய இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்கத்தின் சார்பிலே தூய்மை பணியாளர்களுக்கான ஒரு கேட் மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. அந்த கூட்டத்திற்கு நான் சென்றபோது அங்கே இருக்கிற அதிகாரிகள் என்னிடத்தில் சொன்னார்கள், இந்த மாதிரி கவுன்சிலர் உங்களை சந்திக்க வேண்டும், எதற்காக கூட்டம் என்றெல்லாம் கேட்கிறார் என்று சொன்னார்கள். நான் கூட்டத்தை முடித்துவிட்டு நான் பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு நாங்கள் கூட்டத்தை ஆரம்பித்து விட்டோம். நான் கூட்டம் பேசி கொண்டிருக்கும் போதே அந்த கூட்டத்தின் முடிக்கிற போதே திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவர் அறையை விட்டு வெளியே வந்து என்னை அழைத்து கை கொடுத்தார். அவர் ஒரு நாள் திடீரென்று எனக்கு அலுவலகம் வர முடியுமா என்று அழைத்திருந்தார். என்ன விஷயம் என்று சொன்னேன். வாங்கலாம் பேசலாம் என்று. நான் சென்றிருந்த போது அங்கே மாநகராட்சியினுடைய அதிகாரிகள், ஒப்பந்தக்காரர்கள், மற்ற அலுவலர்களை எல்லாம் அழைத்து ஒரு கூட்டம் போட்டிருந்தார். அந்த கூட்டத்திலே அவர் சொன்னார், இங்கே மாநகராட்சி மக்களுக்கு செயல்படுத்துகிற திட்டங்களுக்கு எனக்கு எந்த கமிஷனும் தேவையில்லை. யாரும் என் பெயரை சொல்லி எந்த அதிகாரிகளும் கமிஷன் வாங்கக்கூடாது என்று உத்தரவாக போட்டார். நான் இந்த செய்கையை மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஏனென்று சொன்னால் சென்னை மாநகராட்சியினுடைய செங்கல் கூட கமிஷன் கேட்கும் என்கிற கிண்டலான வார்த்தைகளை நான் பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு செங்கலும் கூட தட்டி கமிஷன் கேட்கும் என்கிற செய்தியெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு மாமன்ற உறுப்பினர் என் பெயரை சொல்லி யாரும் காசு வாங்கக்கூடாது, எனக்கும் வழங்கக்கூடாது, சரியாக உங்களுடைய வேலைகளை மட்டும் செய்தால் போதும் என்று ஒரு கட்டளையாக போட்டார். எனக்கு வேறு செய்தி வந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்.
இப்படிப்பட்ட ஒரு மாமன்ற உறுப்பினரை, அதாவது காசுக்காக அவர் நிற்கவில்லை, மாமன்ற உறுப்பினராக அவர் போட்டியிடவில்லை, மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும், மக்களுக்காக உழைக்க வேண்டும், மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டுங்கிற அந்த கொள்கையை உள்வாங்கி கொண்டுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் வழியிலே அவர் செயல்பட்டார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று. ஆக அப்படிப்பட்ட ஒரு நபரை ஏதோ பணத்துக்காக கட்ட பஞ்சாயத்து செய்கிற ஒரு தலைவரை போல சித்தரிப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அங்கே அவருடைய கோட்டத்திலே தூய்மை பணியாளர்களுக்கான ஒரு கேட் மீட்டிங் நாங்கள் எங்களுடைய சங்கத்தின் சார்பில் நடத்துவதற்காக சென்றிருந்தேன். அப்போது எங்கள் சென்னை மாநகராட்சியில் கேட் மீட்டிங் நடந்தாலும் அங்கே இருக்கிற அதிகாரிகள் இடத்துல முன்னதாகவும் நாங்கள் சொல்லிவிடுவோம். அந்த அடிப்படையில் முன்தினமே அந்த கன்சர்வன்சி இன்ஸ்பெக்டரிடம் நான் நாளைக்கு காலை அங்கே வருகிறேன், அந்த கூட்டத்தில் நான் பங்கேற்க போகிறேன் என்று சொன்னபோது கவுன்சிலரிடம் நாம் அனுமதி கேட்க வேண்டும் என்று என்னிடத்திலே சொல்லியிருந்தார். நான் கவுன்சிலரிடம் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கோபமாக சொல்லிவிட்டு நாளைக்கு நான் வருவேன், கூட்டத்திலே நான் பேசுவேன் என்று சொல்லிவிட்டேன். இவர்கள் அதிகாரிகள் சொன்னதற்கும் இவர்கள் நடந்து கொண்டதுக்குமே பெரிய வித்தியாசம் தெரிஞ்சது. அவர் ஏதோ கோபப்பட போகிறார், இதை கூட்டம் நடத்தக்கூடாது என்று சொல்ல போகிறார் என்று நினைத்தால், அவர் கூட்டத்தில் நீங்கள் சிறப்பாக பேசினீர்கள், இவ்வளோ பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றி இவ்வளோ கருத்தாக நீங்கள் சொல்லுகிற பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது, உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி, வாங்கள் அறைக்கு போகலாம் என்று என்னை அவர் வந்து அழைத்து சென்றார். என்னால் உங்களுடைய பேச்சை கேட்க கேட்க என்னால் உட்கார முடியவில்லை, அதனாலே வந்து விட்டேன், வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்துட்டு போனார். அப்படி அழைத்து உள்ளே சென்ற போது அவர் என்னை பற்றி விசாரித்தார், அவரை பற்றி விசாரித்தோம். அப்புறம் அவர் விசாரிக்கிற போதே எங்களுக்குள்ளே இருந்த உறவுகள், ஏற்கனவே நாங்கள் உறவுக்காரர்கள் என்பதை தெரிந்து கொண்டேன். அவர் மூலமாக தான் அதை தெரிந்து கொண்டேன். தெரிந்த பின்னாலே நான் மாமன்றத்தில் முதல் முறையாக பேசப் போகிறேன், நான் என்ன பேசுவது என்று நான் தெரியவில்லை, நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை பேசுகிறேன் என்று சொன்னேன். அப்போது விவாதித்தோம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மாமன்றத்திலே சென்னை மாநகராட்சியினுடைய இருக்கிற குறைபாடுகள், இந்த மக்களுக்கான திட்டங்கள், அரசு ஒதுக்குற நிதிகள், பிலோ பாவர்ட்டி என்று சொல்லப்படுகின்ற வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களுக்காக ஒதுக்கப்படுகிற நிதிகள் எப்படி முறைகேடாக செலவிடப்படுகிறது என்பதெல்லாம் ஏறக்குறைய ஒரு மணி நேரம் அவர் சொல்ல சொல்ல அவருக்கு என்ன ஆனது தெரியவில்லை. நீங்கள் சொல்லுவதை அப்படியே எனக்கு எழுதி கொடுங்கள், நான் அதை படிக்கிறேன் என்று என்னிடம் வலியுறுத்தினார். அதை தான் அவருடைய கன்னி பேச்சாகவே அவர் ஒரு 3 பக்கம் அறிக்கையை தயார் செய்து கொடுத்திருந்தேன். மாமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தில் அவருடைய கன்னி பேச்சையை நான் எழுதி கொடுத்த அந்த அறிக்கையை படித்துவிட்டு எனக்கு சொன்னார், மிக சிறப்பாக இருந்தது, கண்ணை மூடிக்கொண்டு நான் நீங்கள் எழுதி கொடுத்ததை கடகட என்று படித்து விட்டேன் என்று சொல்லி மகிழ்ச்சி தெரிவித்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தொடர்ச்சியாக எப்போதெல்லாம் மாமன்ற கூட்டம் நடைபெறுகிறதோ அப்போதெல்லாம் மாமன்றத்தில் பேச வேண்டிய செய்திகள் குறித்து குறிப்புகளை கேட்டு தெரிந்து கொண்டு பேசுவார். அப்புறம் திடீரென்று ஒரு நாள் சொன்னார், நான் பகுஜன் சமாஜ் கட்சியில் என்னை சேர சொல்லி அழைக்கிறார்கள், நான் சேரட்டுமா என்று சொன்னார். நான் சொன்னேன், நான் இந்திய குடியரசுக் கட்சியில் இருக்கின்ற நான் எப்படி உங்களை பிஎஸ்பியில் போய் சேர என்று சொல்ல முடியும்? வேணுமானால் குடியரசுக் கட்சியில் வேண்டுமானால் சேருங்கள், ஆனால் அது உங்கள் விருப்பம், முடிவு உங்கள் கையில் தான் இருக்கிறது, நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தாலும் எச்சரிக்கையாக செயல்படுங்கள் என்று மட்டும் சொல்லிவிட்டு முடித்து கொண்டேன். அதன் பிறகு அவர் பகுஜன் சமாஜ் கட்சியில் பயணித்தார். பயணித்ததோடு மட்டுமில்லாமல் அவர் பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழ்நாட்டிலே பகுஜன் சமாஜ் கட்சி மிகப்பெரிய ஒரு கட்சியாக தெரிய வந்தது, பரபரப்பாக பேசப்பட்டது, பல்வேறு இளைஞர்களை ஒருங்கிணைத்தார். அதன் பிறகு அவரோடு நான் நெருங்கி பழகிற வாய்ப்புகள் எனக்கு கிட்டவில்லை. பல்வேறு போராட்டங்களுக்கு நான் அழைத்திருக்கிறேன். அவருடைய இங்கே சென்னையில் குடிசைகளை அகற்றுவதற்கு அரசு முயற்சித்த போதெல்லாம் அதை தடுத்து நிறுத்துவதற்கான போராட்டங்களை குடியரசுக் கட்சியின் சார்பிலே நாங்கள் முன்னெடுத்த போது அதற்கெல்லாம் நான் அழைப்பு விடுத்திருக்கிறேன்.
அவர் என்ன காரணத்திற்காக தெரியவில்லை, ஆனால் அதில் பங்கேற்க முடியாமல் போய்விட்டது. கடைசியாக அவரோடு சேர்ந்து பேசிய ஒரு கூட்டம் என்று சொன்னால் அரக்கோணத்திலே அண்ணன் மோகன் அவர்கள் உருவாக்கிய ஒரு கூட்டம், பௌத்தம் சம்பந்தமான ஒரு கூட்டத்திலே தான் நாங்கள் இருவருமே பேசினோம். அப்போது கூட நான் வலியுறுத்தியது சமூக ஒற்றுமை மிகவும் தேவை. இங்கே பல்வேறு இயக்கங்களாக பிரிந்து கிடப்பது இந்த மக்களுக்கு எந்த விதத்திலும் சரியாக பலன் தராது. ஆகவே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று சொன்ன பிறகு அவர் அதற்கு பதில் கொடுக்குற வகையிலே சொல்கிறார், அதுக்காகத்தான் நாங்கள் பகுஜன் சமாஜ் கட்சி துவக்கியிருக்கிறோம், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்றெல்லாம் பதில் கொடுத்தார். நான் இப்படியெல்லாம் பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போது அவர் இறந்த பின்னால் அவருடைய பேச்சு காணொலிகளை எல்லாம் பார்க்கின்ற போது அதிசயித்து போனேன். முதல் முறையாக அவர் பேசிய போதும் இப்போது அவர் பேசுகிற போதும் அவர் எவ்வளோ பக்குவமாக அனுபவம் வாய்ந்த ஒரு பேச்சாளரை போல், ஒரு பேராசிரியரை போல் பேசியிருக்கிறார் என்கிற காணொலிகளை எல்லாம் பார்க்கிற போது அதிசயத்து தான் போயினேன். அது மாத்திரமல்ல, அவர் நாம் சொன்ன பிரச்சனைகளை எல்லாம் அவ்வப்போது அவருக்கு எழுகிற சந்தேகங்களுக்கு நேரம் காலம்லாம் பார்க்க மாட்டார். இரவு 12 மணி ஆனாலும் கைபேசியில் அழைத்து இந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரி தீர்வு இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு இதெல்லாம் இரவு தூக்க கலக்கத்தில் எழுப்பி கேட்கக்கூடிய ஒரு நபராக மாறி போனார். அதுவும் பாபாசாஹேப் அம்பேத்கருடைய புத்தகங்களை படிப்பதும், அவரை பற்றிய வரலாறுகளை அறிந்து கொள்வதிலும், பௌத்தத்தை பற்றிய வரலாறுகளை அறிந்து கொள்வதும் அவ்வளவு ஆவலமாக நேரம் காலம் இல்லாமல் விவாதிக்க ஆரம்பித்திருந்தார். அது மாத்திரமல்ல, தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனைகளுக்காக நான் ஒரு போராட்டம் நடத்தினேன் சென்னை மாநகராட்சியில். இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்கத்தின் சார்பில் எல்லா சங்கங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு போராட்டம் 2009 என்று நினைக்கிறேன், தனியாருக்கு தாரை வார்க்க போகிற சூழ்நிலை இருந்தது. சென்னை மாநகராட்சியுடைய தூய்மை பணியை ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு தனியாருக்கு தாரை வைக்க போகிறார்கள், அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு போராட்டம் நடத்தினோம். இறுதியாக அந்த போராட்டத்தை முற்றுகை போராட்டமாக நாங்கள் மாற்றினோம். சென்னை மாநகராட்சியுடைய ரிப்பன் கட்டிட வளாகத்தில் அந்த போராட்டத்தை நடத்தினேன். அதில் இந்திய குடியரசு கட்சியுடைய தமிழ் மாநில தலைவர் டாக்டர் சேப்பு தமிழரசன், சிபிஎம் கட்சியினுடைய முன்னாள் எம்எல்ஏ மகேந்திரன், நம்முடைய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் ஆம்ஸ்டாங், இவர்களையெல்லாம் அழைத்திருந்தேன். அப்போது அந்த போராட்டத்திற்கு மிகப்பெரிய அளவிலே எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் ஆம்ஸ்டாங் அவர்கள். அந்த போராட்டத்துக்கு காலை 10 மணிக்கு துவங்கிய அந்த போராட்டம் மாலை 6 மணிக்கு வரை நீடித்தது. அது வரைக்கும் எங்கேயும் போகாமல் சும்மா நிறைய தலைவர்கள் வந்து தன்னுடைய கடமைக்காக வந்து போகிறவர்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனால் அந்த போராட்டத்தின் இறுதி வரை என்னுடன் இந்த போராட்டத்தில் இருந்து அதை வெற்றிகரமாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தவர் அருமை சகோதரர் கே ஆம்ஸ்டாங் அவர்கள். அந்த போராட்டத்தின் வாயிலாகத்தான் சென்னை மாநகராட்சியிலே தற்காலிக ஊழியர்களாக இருந்த தூய்மை பணியாளர்கள் 2025 பேரை பணி நிரந்தரம் செய்யப்பட்டார்கள். அந்த பணி நிரந்தரம் ஆணையை அப்போதைய முதலமைச்சர், துணை முதல்வராக இருந்த இப்போதைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த ஆணையை வழங்கினார். அப்படி இந்த தூய்மை பணியாளருடைய பிரச்சனைகளுக்காக மாமன்றத்தில் குரல் கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் போராட்ட களத்திலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர். அது மாத்திரமில்ல, எங்கெல்லாம் இந்த மக்களுடைய நிலங்கள் பறிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த மக்களுக்கு உரிமைக்காக குரல் கொடுத்தவராக நான் பார்த்திருக்கிறேன். இந்த மக்களுடைய நிதி, SC/ST மக்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதி மடைமாற்றம் செய்யப்பட்டு வேறு திட்டங்களுக்கெல்லாம் செலவிடப்படுகிறது என்கிற அந்த பிரச்சனையை கையில் எடுத்து இந்திய குடியரசு கட்சியின் சார்பிலே ஒரு புகார் மனு கொடுத்து அது பெரிய செய்தியாக வந்தபோது அதற்கும் அவர் எந்த இதுவும் தயக்கமும் இல்லாமல் இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அதனுடைய தரவுகளை என்னிடம் வாங்கி சென்றார். ஒரு ஹோட்டலில் எங்களுடைய தலைவர் டாக்டர் சேப்பு தமிழரசன் அவர்களும் நானும் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த போது அவர் வந்து இதெல்லாம் விவாதித்து நாங்கள் இதை வழக்கு தொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம், இதற்கு என்ன மாதிரியான சப்போர்ட் உங்களுக்கு தேவையோ அதை சொல்லுங்கள் என்று சொன்னார். இது போன்ற பல இயக்கங்களுடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் இவரை போன்ற
தானாக முன் வந்து இதற்கு நான் ஆதரவு தருகிறேன் என்று சொன்ன தலைவர்களை நான் பார்த்தது கிடையாது. அந்த வகையிலே மக்கள் உரிமைக்காக குரல் கொடுத்த ஒருவரை ஊடகங்களும் சில முற்போக்கு என்று சொல்லிக் கொள்கிற இயக்கத்தை சார்ந்தவர்கள், கட்சியை சார்ந்தவர்கள் அவரை ஏதோ ஒரு கட்ட பஞ்சாயத்து ரவுடி போன்று கருத்து என்ற பெயராலே திரித்து சொல்லுகிறதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னால் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நீதிமன்றம் தெளிவாக அவர் மீது எந்த தவறும் இல்லை, தவறாக அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் போட்ட வழக்குகளை எல்லாம் தள்ளுபடி செய்திருக்கிறார் நீதிமன்றம். அதன் பிறகும் தொடர்ச்சியாக அவரை ஒரு ரவுடி போன்றவரும் கட்ட பஞ்சாயத்து போன்றவரும் அரசினுடைய நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் இந்த ஊடகங்களும் அதை போன்றே செய்திகள் வெளியிட்டு வருகிறது. ரொம்ப வேதனைக்குரிய செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். ஆக இது போன்ற கட்டமைப்பை, ஒரு தவறான கட்டமைப்பை, ஒரு பிம்பத்தை உருவாக்குவதை இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பிலே வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை போன்று இன்னும் சொல்ல போனால் காவல்துறை தற்போது அவர் படுகொலை செய்யப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்கிறோம் என்கிற விசாரணையை கிட்டத்தட்ட இப்போது வரைக்கும் 18 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். இது மேலும் மேலும் காவல்துறையுடைய செயலிலே எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு நபராக சொல்லி அதற்கு வெவ்வேறு செய்திகளை பரப்புகிறார்கள். சமூக வலைதளங்களிலே அதற்கு ஒரு காரணத்தை கற்பிக்கிறார்கள். இது போன்ற தவறான செய்திகளையும் தவறான கற்பனை கதைகளையும் சொல்லி உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றுக முயற்சிக்கிறார்களோ என்கிற சந்தேகம், ஐயம் எங்களுக்கு எழுகிறது. அதனாலே தான் இந்திய குடியரசுக் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள், அவருடைய குடும்பத்தார்கள் அனைவருமே, இன்னும் சொல்ல போனால் இந்திய குடியரசுக் கட்சியுடைய தென்மாநில தலைவர் டாக்டர் சேப்பு தமிழரசன், பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேசிய தலைவர் பெஹன்ஜி அன்னை மாயாவதி அவர்கள், பாபாசாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் பாலாசாஹிப் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இந்தியா முழுவதும் இந்த படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்ததோடு மட்டுமில்லாமல் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது சிபிஐயிடம் இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதை தான் நாங்களும் சொல்லுகிறோம். தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகள் உலா வருகிறது. அது தவறான செய்திகளாகவே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே உண்மையான குற்றவாளிகள் யார்? இரண்டாவது, காவல்துறை சரண்டர் என்று ஆன ஒரு 11 பேரில் அதில் முக்கியமான ஒரு குற்றவாளி திருவேங்கடம், அவர் எங்கே ஆயுதங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார் என்பதை எல்லாம் விசாரிக்க போகிறோம் என்கிற பெயராலே அதிகாலை 5 மணிக்கு அழைத்து சென்று அவரை என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். அதிலே சொல்லப்பட்ட காவல்துறை சொன்ன செய்திகளும் எவ்வளவு அப்பட்டமாக பொய்யான தகவலை சொல்லுகிறார்கள் என்று தெரிகிறது. அதிகாலையிலே ஒரு மிகப்பெரிய குற்றம் செய்த கொலை குற்றவாளி, அந்த கொலை குற்றவாளி காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் அதிகாலையிலே ஏன் வந்தது? ஒன்று. இரண்டாவது, ஒரு குற்றவாளியை அழைத்து செல்வதாக இருந்தால் கையிலே விலங்கு மாட்டி தான் அழைத்து செல்வார்கள். நீதிமன்றத்திலே கூட நான் பார்க்கிற போது சிறைச்சாலையிலிருந்து விசாரணைக்கு அழைத்து வருகின்ற குற்றவாளிகள் எல்லாரும் நீதிமன்ற வாயிலில் இருக்கின்ற வரை அவர்கள் விலங்கிட்டு தான் வைத்திருப்பார்கள். உள்ளே கூண்டுக்குள்ளே ஏறுகிற போதுதான் அந்த விலங்கை கழட்டி அவர் கூண்டுக்குள்ளே ஏற்றுவார்கள். இதை நான் பல நீதிமன்றங்களிலே பார்த்திருக்கிறேன். இதுதான் வழக்கமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இயற்கை உபாதைக்காக அவர் ஒரு இடத்தை காட்டினார், அங்கே இறக்கி விட்டோம், அவரை தப்பித்து விட்டார், அங்கே போய் உடனே அவர் துப்பாக்கி எடுத்து சுட்டார் என்றெல்லாம் சொல்லுகிற செய்தி எவ்வளவு அபத்தமாக இருக்கிறது. ஒரு காவல்துறை சார்ந்தவர்கள் இப்படி விலங்கு எதுவும் போடாமல் அவர் சொல்லுகிற இடத்துல போய் இயற்கை உபதேக்க இறந்தவர்கள் எப்படி அங்கே துப்பாக்கி எப்படி வந்தது? துப்பாக்கி வந்த உடனே திருப்பி சுட்டோம் என்று எல்லாம் சொல்லுவது நம்பகத்தன்மையாக இருக்கிறதா என்கிற கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது. ஆக இதையெல்லாம் பார்க்கிற போதுதான்
காவல்துறை ஏதோ உண்மையை மறைக்க முயற்சிக்கிறார்களோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு தொடர்ச்சியாக எழுகிறது. ஆகவே இந்த வழக்கில் காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிபிஐயிடம் இந்த வழக்கை ஒப்படைப்பதுதான் சரியாக இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இது நம்முடைய தமிழ்நாடு அமைச்சர் எல்லாம் இதை கேலியாக கூட பேசியிருக்கிறார். நம்முடைய துரைமுருகன் அவர்கள் சிபிஐ வழக்கு கேட்பது ஒரு பேஷன் ஆகிவிட்டது என்றெல்லாம் கிண்டல் அடித்திருக்கிறார். நான் அவருக்கு நினைவூட்டுகிறேன், தூத்துக்குடியில 2 பேர் தந்தையும் மகனும் போலீசாரால் கொல்லப்பட்ட போது இதே திமுகவினுடைய தலைவர் அப்போது காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த வழக்கை சிபிஐயிடம் தான் ஒப்படைக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தியது திமுக. அப்போ நீங்க கேட்டா அது சரியான பார்வை, நாங்கள் கேட்டால் அது பேஷன் என்று கிண்டல் அடிக்கிற திமுகவை நாங்கள் என்னவென்று சொல்வது? இதை கேட்டால் எங்களை தீவிரவாதிகளை போல் எங்களுடைய கட்சிக்காரர்களை, எங்களுடைய சமூகத்து இளைஞர்களை எல்லாம் காவல்துறை தேடி தேடி கண்டுபிடித்து அவர்கள் கைது செய்து அவர்கள் மீது வழக்கு போடுகிறார்கள். சோளிங்கரிலே நடைபெற்ற ஒரு கண்டன கூட்டத்திலே எங்களுடைய கட்சியினுடைய சகோதரர் இளையராஜா அவர்கள் இதை பற்றி பேசியதற்கு அவர் மீது வழக்கு போட்டிருக்கிறார்கள். 5 பிரிவுகளிலே வழக்கு போட்டு அவரை சிறைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அரக்கோணத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்திலேயும் தன்னுடைய பாதிக்கப்பட்டவனுடைய குரலாக ஒலிக்கிற போது அதை கூட இந்த அரசால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் ஒரு மாபெரும் தலைவனை இழந்துவிட்ட எங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட கோபம் இருக்கும்? எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பார்கள்? இதை கூட உங்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், நாங்கள் பாதிக்கப்பட்ட என்னுடைய சகோதரனை, எங்களுடைய தலைவனை இழந்த போது அதனுடைய பிரதிபலிப்பாக எங்களுடைய குரல் எழுகிற போது இதை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் சகிப்பு தன்மையற்ற நிலையில எங்கள் மீது வழக்கு போடுகிறீர்கள். இதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உண்மையான குற்றவாளிகளை அல்லது இந்த 3 சம்பவங்களை தடுக்க தவறிய காவல்துறை, வக்கற்ற காவல்துறை நியாயம் கேட்டால் எங்கள் மீது வழக்கப்படுவது எந்த விதத்திலே நியாயம்? இன்றைக்கு தினந்தோறும் தமிழ்நாட்டிலே சராசரியாக 4 பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள். 4 பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடந்த பின்னாலும் காவல்துறை ஏன் அதற்கான சரியான தீர்வு காண முடியவில்லை? சரண்டர் ஆனவனை கொண்டு போய் என்கவுண்டர் பண்ணிட்டா பிரச்சனை எல்லாம் தீர்ந்து விடுமா? குற்றங்கள் நடக்காமல் இருப்பதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? தொடர்ச்சியாக இன்னும் படுகொலைகள் நடந்து கொண்டுதானே இருக்கிறது. ஆகவே திமுக அரசு தன்னுடைய நிர்வாகத்திறன் அற்ற நிலையில இருப்பதாகத்தான் இந்த செயல்பாடுகள் எல்லாம் நிரூபிக்கிறது. ஆகவே காவல்துறை கையில் வைத்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இனிமேலாவது விழித்துக் கொள்ள வேண்டும். சரியான வழிகாட்டுதலுடன் காவல்துறையை சீரமைத்து, அங்கே கூட சாதிய பார்வை இருப்பதாக நான் அறிகிறேன். காவல்துறை என்பது சட்டத்திற்கு உட்பட்டு எல்லோருக்குமான நியாயமான சமத்துவமான தீர்ப்பு வழங்குகிற அல்லது நியாயம் கிடைக்க செய்ய வேண்டிய காவல்துறையாக இருக்க வேண்டும். அங்கேயும் அந்த சாதிய பாகுபாடு அந்த பார்வையோடு தான் செயல்படுகிறார்கள் என்கிற செய்தி வெட்கக்கேடான செய்தி, கேவலமான செய்தி. ஆக இதையெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திலே கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்பதை இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். சென்னை மாநகராட்சிக்கும் நான் இதாக ஒரு மாமன்ற உறுப்பினர், ஒரு மறைந்த ஒரு மாமன்ற உறுப்பினராக இருந்தால் மாநகராட்சியினுடைய சட்ட விதிகளின்படி அவருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றிருக்க வேண்டும். அவருடைய மரணத்தின் போது கூட அவருடைய இறுதிச் சடங்குகளில கூட மாநகராட்சியின் சார்பில் அவருக்கு மரியாதை இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்க வேண்டும். ஆனால் அதை கூட செய்ய தவறி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆக அதனாலதான் மீண்டும் எங்களுடைய இப்போது சமீபத்தில் நடைபெற்ற SC/ST ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கூட நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்கத்தின் சார்பிலே கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். இதை மாநகராட்சியும் அரசும் கவனத்திலே கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை, நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் பீம், ஜெய் பாரத்.